சவுக்கு சங்கர் உடல்நிலை குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அவரது இரத்தம் மற்றும் சிறுநீரில் கடுமையான தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த செய்தி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கவலையை தூண்டியுள்ளது. அச்சிமுத்து சங்கர் என்ற இயற்பெயர் கொண்ட சவுக்கு சங்கர் தமிழகத்தில் தனது செயல்பாடுகள், பத்திரிகை மற்றும் யூடியூப் உள்ளடக்கங்களுக்காக அறியப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நபர். அவர் தனது துணிச்சலான கருத்துக்களாலும் அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களாலும் பரவலாக அறியப்படுகிறார். அவர் ஆரம்பத்தில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் ஒரு கீழ்நிலை எழுத்தராக பணியாற்றினார். இந்த காலகட்டத்தில் அவர் அரசு நிர்வாகத்தின் உள் செயல்பாடுகளைப் பற்றி நன்கு அறிந்திருந்தார். 2008ஆம் ஆண்டில் சட்ட அமலாக்கத்தால் சட்டவிரோதமாக தொலைபேசி ஒட்டுக்கேட்பு குறித்து இரகசிய தகவல்களை கசியவிட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சம்பவம் அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இது அவரது இடைநீக்கம் மற்றும் கைதுக்கு வழிவகுத்தது. பின்னர் அவர் பிவாக் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார். இந்த நிகழ்வுகள் அவரது பொது வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. பதவியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு சங்கர் ஊழலை அம்பலப்படுத்தவும் அரசாங்கத்தை விமர்சிக்கவும் சவுக்கு என்ற ஆன்லைன் தளத்தை தொடங்கினார். இந்த தளம் விரைவிலேயே தமிழகத்தில் ஒரு முக்கிய குரலாக மாறியது. காலப்போக்கில் அவர் தனது சவுக்கு மீடியா யூடியூப் சேனல் மூலம் அரசியல், சமூக பிரச்சினைகள் மற்றும் அரசு கொள்கைகள் குறித்து விவாதிக்கும் யூடியூபராக மாறினார். அவரது வீடியோக்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்த்தன. சங்கர் பல ஆண்டுகளாக ஏராளமான சட்ட சவால்கள் மற்றும் கைதுகளை எதிர்கொண்டுள்ளார். அவரது கருத்துக்களுக்காகவும் செயல்பாடுகளுக்காகவும் அவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மே 2024இல் பெண் காவல்துறை அதிகாரிகள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் கைது செய்யப்பட்டார். இந்த கைது தமிழகத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. இந்த கைது அவருக்கு எதிராக பல முதல் தகவல் அறிக்கைகளுக்கு வழிவகுத்தது. பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. பின்னர் கஞ்சா வைத்திருந்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் குண்டர் சட்டம் அவர் மீது பயன்படுத்தப்பட்டது. இது அவரது சட்ட போராட்டங்களை மேலும் சிக்கலாக்கியது. இருப்பினும் சென்னை உயர் நீதிமன்றம் பின்னர் குண்டர் சட்டத்தின் கீழ் அவரது தடுப்பு காவலை ரத்து செய்தது. இந்த தீர்ப்பு அவருக்கு ஒரு தற்காலிக நிவாரணத்தை அளித்தது. செப்டம்பர் 2024இல் உச்சநீதிமன்றம் அவரை விடுவிக்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவு அவரது சட்ட போராட்டங்களில் ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்பட்டது. டிசம்பர் 2024இல் கஞ்சா வைத்திருந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இது அவரது சட்ட பிரச்சினைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்பதைக் காட்டியது. மிக சமீபத்தில் டிசம்பர் 2025இல் சென்னை உயர் நீதிமன்றம் அவரது உடல்நிலை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் மீண்டும் பறிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு 12 வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது. இந்த ஜாமீன் அவரது உடல்நல கவலைகளை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்டது. சங்கர் ஒரு இதய நோயாளி என்றும் அவரது கரோனரி தமனிகளில் 95% அடைப்பு காரணமாக ஸ்டென்ட்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இது அவரது உடல்நிலையின் தீவிரத்தை எடுத்துக் காட்டுகிறது. அவர் ஒரு நாள்பட்ட நீரிழிவு நோயாளி என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 நோய்களும் அவரது உடல்நிலையை மேலும் பலவீனப்படுத்துகின்றன. அவரது தாயார் சிறையில் போதிய மருத்துவ பராமரிப்பு மற்றும் மனரீதியான துன்புறுத்தல் குறித்து மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிமன்றத்தின் கவனத்தை ஈர்த்தது. சங்கருக்கு எதிராக தடுப்புக் காவல் சட்டங்கள் மீண்டும் பயன்படுத்தப்படுவது குறித்தும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இது சட்டத்தின் தவறான பயன்பாடு குறித்த கவலைகளை எழுப்பியது. இது சட்ட வழிமுறைகளின் சாத்தியமான தவறான பயன்பாட்டை சுட்டிக்காட்டியது. நீதிமன்றம் இந்த விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்தியது. அவரது உடல்நிலை குறித்து சங்கருக்கு மார்பு வலி ஏற்பட்டு அக்டோபர் 2024இல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது அவரது உடல்நல பிரச்சினைகளின் தொடர்ச்சியைக் காட்டுகிறது.
கடந்த காலங்களில் காவலில் சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அவரது உடல்நிலை குறித்த அறிக்கைகளையும் கோரியுள்ளது. இந்த அறிக்கைகள் அவரது உடல்நல பிரச்சினைகளின் மூல காரணங்களை ஆராய உதவும். அவரது தொழில் வாழ்க்கை முழுவதும் சங்கர் அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு தமிழக அரசாங்கங்களின் தீவிர விமர்சகராக இருந்துள்ளார். அவர் தனது கருத்துக்களை வெளிப்படையாக முன்வைப்பதில் தயக்கம் காட்டியதில்லை. திமுக மீது ஊழல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான நடவடிக்கைகளை அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் தமிழக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினரை தனது விமர்சனங்களில் அடிக்கடி குறிவைத்துள்ளார். அவரது விமர்சனங்கள் பெரும்பாலும் தனிப்பட்ட தாக்குதல்களாக கருதப்பட்டன. மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தனக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளுக்கு காரணம் என்றும் சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியது. சுருக்கமாக, சபக்கு சங்கர் தமிழகத்தில் தனது செயல்பாடுகள், பத்திரிகை மற்றும் யூடியூப் உள்ளடக்கங்களுக்காக அறியப்பட்ட ஒரு சர்ச்சைக்குரிய நபர். அவரது வாழ்க்கை முழுவதும் சட்டப் போராட்டங்கள் மற்றும் உடல்நல பிரச்சினைகளால் நிறைந்துள்ளது. அவர் பல சட்ட சவால்கள் மற்றும் உடல்நல பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ளார். அவரது உடல்நிலை குறித்த சமீபத்திய தகவல்கள் கவலையை தூண்டுகின்றன. சமீபத்திய அறிக்கைகள் அவரது இரத்தம் மற்றும் சிறுநீரில் கடுமையான தொற்று இருப்பதை காட்டுகின்றன. இந்த தொற்று அவரது ஏற்கனவே பலவீனமான உடல்நிலையை மேலும் மோசமாக்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அவரது உடல்நிலை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் மீண்டும் மீண்டும் பறிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது. இந்த ஜாமீன் அவரது உடல் நலத்திற்கு அவசர சிகிச்சை தேவை என்பதை குறிக்கிறது. இந்த வழக்கு குறித்து மேலதிக தகவல்களுக்கு காத்திருப்போம். அவரது உடல்நிலை மற்றும் சட்டப் போராட்டங்கள் குறித்து அடுத்த கட்ட தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.